மனைவி 2 குழந்தைங்க அப்பாஸ். ஸோ எல்லோரும் போய் அங்கே இறங்கிட்டு கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணார். பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறது, பைக் மெக்கானிக்காக இருக்கிறது, பேங்க்கில் பணம் என்றது எல்லாம் பண்ணார். ஸோ அவர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறார். ஆனால் அது இங்கே தெரிய வந்து அதையும் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்பாஸ் வந்து நியூசிலாண்டில் போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காராம், பைக் மெக்கானிக்காக இருக்காராம் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப தவறு. இது மாதிரியான மனநிலை ரொம்ப ரொம்ப தவறு. வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க தயாரிப்பாளர் ஆஸ்கர் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல நடிகைகளை பற்றி நீங்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயம், பல பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி 90s ஒரு சாக்லேட் பாயாக வளம் வந்தவர். அண்ட் அதுக்கப்புறமா அவர் எங்கே போனாருன்னு தெரியல. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ ஒரு படத்தில் அப்பா கேரக்டரில் வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தா பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு, வெளிநாட்டில் இருக்கிறாரு. அண்ட் கொரோனா சமயத்தில், லாக்டவுன் சமயத்தில் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தார். எல்லாரும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த 90s பீரியடில் இருந்த என்ன சொல்றது, இளைஞர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர். ஆனா அவருடைய இந்த சினிமா பயணம்ன்றது ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளியான மாதிரியோ தான் இருந்தது. வேற யாரும் இல்லை, அப்பாஸ் அவர்கள். ஸோ அவர் சினிமாவுக்கு வந்தபோது அப்படி ஒரு ஆஹா ஓஹோன்னு கொண்டாடப்பட்டவர். கடைசியாக அவர் கைவிடப்பட்டுட்டாரா, இல்லை எதனால, என்ன ஆச்சு, அவருடைய அந்த மர்மமான பக்கங்கள் என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் தேசம் படம் வந்தப்போ பயங்கரமான கிரேஸ். அந்த படம் வந்து வினீத் அப்பாஸ் நடிச்சிருப்பாங்க. அந்த படமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வந்து மகாபலிபுரத்தில் செட்டு போட்டிருந்தாங்க. நான் போயிருந்தேன் அந்த நேரத்தில் வந்து ஒரு நாள் வந்து டூர் மாதிரி போயிருந்தேன், டூரிஸ்ட்டாக போயிருந்தேன். இப்போ அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அந்த பீச் ஓரமாக அந்த செட்டு, அது ஒரு காலேஜோட ரோடு, அது ரொம்ப க்ரீனரியான யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு காலேஜ் சப்ஜெக்ட்டு, ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, ஒன் சைடு லவ் சப்ஜெக்ட்டு. அந்த கதையில் வினீத் ஆல்ரெடி நடிச்சிருந்தார். வினீத்தோடு சேர்ந்து அப்பாஸ் வந்து அந்த படத்தில் தான் அறிமுகமாறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப குட் லுக்கிங்காக இருந்தார். பயங்கரமான ஒரு குட் லுக்கிங் ஃபேஸு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம எப்படி சொல்கிறது, பாலிவுட் ஸ்டார் இருப்பாங்கல்ல, ஒரு அமீர் கான் மாதிரி, ஒரு ஷாருக் கான் மாதிரி, ஒரு சல்மான் கான் மாதிரி ஒரு ஃபேஸ் அவருக்கு. அவருடைய மீசை இல்லாமல், தாடி இல்லாமல், ஃபுல் க்ளீன் ஷேவில், அவருடைய டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸு, ஷூ, அந்த ஒரு ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, சாமா ஸ்டைலிஷ் ஹீரோன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். அதுவும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஏஜ் மேபி வந்து 22, 23 தான் இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த யங் ஏஜில் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக எடுத்து கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஏஜே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தார். அதனால் அந்த படம், அந்த காதல் தேசம் வந்தப்போ அந்த பாட்டு வேற ப்ளஸ் பாயிண்ட். இந்த முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்பயும் அந்த பாட்டு போடுறாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்த எல்லாருமே வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா, யார் இவர் புதுசாக இருக்காரு, ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்காரு. ஏன்னா தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் அப்படி ஒரு ஹீரோ கிடையாது. கமலஹாசன் இருந்திருக்கிறாரு, ஆனால் அவர் வேற ஸ்டைலு, தாடியெல்லாம் வச்சு நடிப்பாரு, வித்தியாசம். ஒரு தமிழ் முகம் கமலஹாசன் இருக்கும். அதுவே ரஜினியிலேருந்து, அன்னைக்கு இருந்த கார்த்திக் பிரபுலேருந்து, சத்யராஜ்லேருந்து பல பேர் வந்து அன்னைக்கு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் முகமாக இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு ஏற்ற முகமாக இருந்தாங்க. முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் ஸ்டார் மாதிரி பார்த்தோன்னா பெண்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் அப்படியே மெல்ட் ஆனாங்க, உருகுனாங்க அவரை பார்த்து. எப்பா என்ன மாதிரி ஒரு ஸ்டார் இவர் நமக்கு கணவராக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனைகள் வந்தது. அது வரத்தான் இயல்பு தானே. எல்லாரும் அந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு அழகான ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்தா, ஒரு அழகான பெண்ணை பார்த்தா ஒரு ஆணுக்கும், ஒரு அழகான ஆணை பார்த்தா ஒரு பெண்ணுக்கும் இயல்பாக வரக்கூடிய விஷயம்தான். அப்படி வந்து எல்லாருமே வந்து அப்பாஸ்ன்னு பின்னாடி போனாங்க. அப்பாஸோடைய அந்த ஒரு படத்திலே பார்த்தீங்கன்னா அப்பாஸ்க்கு அவ்வளோ பெரிய பேரு புகழ் எல்லாமே கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே படம், சிங்கிள் மூவி, பெங்களூர்லேருந்து வந்தவர். ஆல்ரெடி மாடலிங்லாம் பண்ணிட்டு இருந்தார் பெங்களூரில். சினிமாலே தான் முதல் படம், தமிழ்நாட்டில் நடித்த தமிழ் படம். அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு நடிகரே கிடையாது, அவர் பெங்களூர்லேருந்து வந்தவர். ஆனால் ஒரு அந்நியப்பட்ட முகம், ஆனால் நம்ம முகமாக பார்த்தாங்க, இது ஒரு புது முகமாக பார்த்தாங்க, வேற மாதிரி இருக்காருன்னு எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்பாஸ் போற இடம் எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ன்னு பெரிய கூட்டம். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் கூட பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போனாங்க அப்பாஸ். அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ், ஒரு மாசு, அந்த ஒரு சூழல் ஏற்பட்டது. அன்னைக்கு குமுதம், ஆனந்தவிடன் 2 பத்திரிகை ரொம்ப ரொம்ப பிரபலமான பத்திரிகை. இன்னைக்கும் தான் அந்த பத்திரிகையில பார்த்தீங்கன்னா அட்டப்படத்தில் ஒரே வாரத்தில் கவர் ஸ்டோரியில் வந்து அப்பாஸ் போட்டோ போட்டு குமுதத்திலையும் எழுதுனாங்க, ஆனந்தவிடலையும் எழுதுனாங்க. டாபிக் ஒன்று தான், யார் இந்த புது வரவு, அப்பாஸ் தமிழ் சினிமாவின் மிக முக்கிய நடிகராக வருவார் அப்படின்னு எழுதினாங்க அந்த அன்னைக்கெல்லாம். அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சினிமா தெரியாது,
சினிமா பின்புலம் கிடையாது, அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு சரியான ஆட்கள் கிடையாது. பல பேர் அப்பாஸ் கிட்ட வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளோ என்ன அன்றைக்கினா 5 லட்ச ரூபா சம்பளம் பேசி, அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் 5 லட்ச ரூபா சம்பளம் பேசி 50,000 ரூபான்றது பெரிய விஷயம். 50,000 அட்வான்ஸ். இப்படி வந்து 26 படத்துக்கு வாங்கினார் அட்வான்ஸ். காதல் தேசம் படம் வந்ததுக்கப்புறம் ஒரே படத்தில் 26 மூவிஸ் கமிட் ஆகி அட்வான்ஸ் வாங்கினார் அப்பாஸ். அதாவது நம்ம படத்தில் அப்பாஸ் நடிச்சிட மாட்டாரா, நம்ம படத்தில் அப்பாஸ் நடிச்சிட மாட்டார், எல்லாருமே அப்பாஸை தேடி போனாங்க. எல்லாருமே தேடி போனால் என்ன ஆகும், போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு பின்னாடி தேடி ஓடி வராங்க. நீங்கள் உங்களுக்கு தயாரிப்பாளர் 26 தயாரிப்பாளர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பெரிய நடிகர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது ஏற்படும். அது இயல்பு, அது தப்பாக சொல்ல முடியாது. அப்படி அவர் தேர்ந்தெடுத்து நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 படங்கள், பூச்சுடவா, அப்புறம் வேற 1-2 படங்கள் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. பூச்சுடவா ஒரு வெற்றி படம். அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே தோல்வி படங்களாகும். அடுத்து அவர் நடித்த 5-6 படங்கள், ஹீரோவாக நடித்த படங்கள் எல்லாமே தோல்வி படங்களாக இருந்தது. அவர் எப்படின்னா அது டோட்டல் வாஷ் அவுட். அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே ஒன்றும் கிடையாது. தேட்டருக்கு வந்தால் ஓடுறதே இல்லை, ஒரு ஷோ ஓடுறது இல்லை, ஒரு நாள் ஓடுறது இல்லை, சீட்டை கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா 26 பேர் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்களே, அது ஒரு 5-6 பேர் தான் படமே தயாரிச்சாங்க. மற்றவங்களாம் என்னென்னா 50,000 ரூபா போனால் போட்டும், இவரை வச்சு படம் எடுத்தால் நமக்கு பெரிய நஷ்டம் வந்துடும், டோட்டலாக லாஸ் ஆயிரும். அன்றைக்கெலாம் ஒரு 60 லட்சம் 80 லட்சத்தில் எடுப்பாங்க. இவ்வளோ பெரிய லாஸ் இன்கவர் பண்ணுற சூழல் வந்துடும் சொல்லிட்டு அட்வான்ஸோடு விட்டுட்டான். ஸோ ஒரு ஸ்டாராக வந்து ஒரே இரவில் கொண்டாடப்பட்டு ஒரே இரவில் வந்து பெரிய ஸ்டாராக மாறி எல்லாருமே விரட்டி வர ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 படத்தில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பாஸ் 0 அப்படிங்கிற லெவல், மார்க்கெட் லெவல்னு நான் சொல்கிறேன். மேபி அவருக்கு 2-3 படம் கொஞ்சம் டவுன் ஆனதுமே அவருக்குள்ள ஒரு கரெக்டாக போகணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, பண்ண முடியாதுமா. உங்களுக்கு வந்து சினிமா தெரியாதது தான் இங்கே பிரச்சனை. சினிமா தெரியலைன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சினிமா பின்புலம் இல்லை, அப்போ கதை தேர்வுன்னு ஒன்று இருக்குது, இயக்குனர் தேர்வுன்னு ஒன்று இருக்குது, தயாரிப்பாளர் தேர்வுன்னு ஒன்று இருக்குது. இதுலாம் நீங்கள் வந்து கோட்டை விட்டு எல்லாரும் காசு கொடுக்குறாங்கன்னு படம் எடுத்தீங்கன்னா எல்லாரும் தான் காசு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் என்ன நோக்கம் இருக்கும், வியாபார நோக்கம். நம்ம வந்து 50,000 கொடுப்போம், 5 லட்சம் சம்பளம் கொடுத்து பேசுவோம், நம்ம அப்பாஸ் வச்சு படம் எடுத்தால் ஒரு 70 லட்சம் போட்டால் ஒரு 80 லட்சம் கிடைக்கும், ஒரு 85 லட்சம் கிடைக்கும், ஒரு 15 லட்சம் லாபம் கிடைக்கும்ன்ற நோக்கத்தோட, லாப நோக்கத்தோட வருவாங்க. பிஸ்னஸ் சினிமா வந்து வியாபாரம் தான், கலையாக யாரும் பார்க்கறது இல்லை. கலையாக பார்க்குறவங்க சொல்கிறவங்களே அது வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அப்பாஸ்க்கு அது உணர முடியல. நீங்கள் ஒரு படம் தோத்துருச்சு அப்படிங்கிறனால அடுத்த படம் கமிட் பண்ணியிருப்பீங்க, அவன் ரெடியாக இருப்பான் கதையோட, அதில் நீங்கள் நடிச்சு தான் ஆகணும். அங்கே நீங்கள் போய் கதையை மாடிஃபை பண்ணு, வேற கதை கொண்டான்னு சொல்ல முடியாது, சிக்கலை உண்டு பண்ணும். புது நடிகர், சினிமா துறைக்கே போச்சு, 2வது படத்துக்கே 3வது படத்துக்கே தகராறு பண்ணிங்கன்னா அவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளோ திமிரா அவங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதெல்லாம் செஞ்சிருக்க முடியாது. அதனால் அடுத்தடுத்து நடித்த படங்கள் எல்லாமே தோல்வி, மார்க்கெட் ஒன்றுலாம் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது 2 ஹீரோ சப்ஜெக்ட் வந்துச்சு. விஐபின்னு ஒரு படம் வச்சு பிரபுதேவாவோட நடித்தார். இன்னொரு படம் நிறைய பூவேலின்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து கார்த்திகோட நடித்தார். அதுக்கப்புறம் ஆனந்தத்தில் நடித்தார். ஸோ இப்படி அடுத்தடுத்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் நிறைய படங்கள் வந்தது, அதில் நடித்தார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டும் வரல, ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணார், பொம்மல் கே சம்பந்தம் கமல் படம், அதில் ஒரு சின்ன கேரக்டர் ஓகே பண்ணார். அதுக்கப்புறம் படையப்பா ரஜினியோட, அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணலான்னு பண்ணார். முதல்ல ஹீரோ ஒன்றும் இல்லாமல் போனார், அப்புறம் டபுள் ஹீரோ, அப்புறம் அதுவும் இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பெரிய பெரிய ஸ்டார்ஸ் படங்களில் குட்டி குட்டி கேரக்டர், ஒரு சப்போர்ட்டிங் ரோல், சப்போர்ட்டிங் வெரி வெரி ஸ்மால் சப்போர்ட்டிங் ரோல். அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ஒரு அடுத்த படங்கள் அந்த குட்டி ரோலுக்கும் கூப்பிடல, டபுள் ஹீரோக்கும் கூப்பிடல, என்னடா பண்ணுறதுன்னு நினைக்கும் போது கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அமெரிக்கா மாப்பிள்ளை, ஓகே அமெரிக்கன் ரிட்டன் மாப்பிள்ளை, அந்த கதைக்கு ஒன்று வேணும், யாரை போடலாம், அப்பாஸ் போட்டுடலாம், சும்மா தான் இருக்காரு, கூப்பிட்டா வருவார். அப்படி ஆகிப்போச்சு, எப்படி இருந்தவர் பாருங்க, இப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அப்பாஸை கூப்பிட்டாங்க, அமெரிக்கா மாப்பிள்ளை வரீங்களா, சம்பளம் கொடுப்பீங்களா, கொடுப்பேன், வரீங்களா வாங்க அப்படின்னு அமெரிக்கா மாப்பிள்ளை. அது ஒரு 10-15 படம் நடித்தார். எந்த படமாக இருந்தாலும் அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு ஒரு சீன் வந்துச்சுன்னு அப்பாஸை கூப்பிடுங்க, அப்பாஸை கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா டேரக்டர் சொல்லுவார், அமெரிக்கா மாப்பிள்ளை யாராவது போடணுமேப்பா, சார் அந்த அப்பாஸை போட்டேன், ரொம்ப படம் நடிச்சிட்டாருப்பா, எப்போ பாரு அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு வந்து கோர்ஸ் ரிப்பீட்டடாகவே வராங்க, வேற யாராவது புதுசாக பார்க்கலாமா அப்படின்னோடனே அதுவும் போச்சு. அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து விளம்பரங்கள் தேடி வந்து ஹார்பிக்னு ஒரு விளம்பரம், அதில் நடித்தார். கதவை பெல் அடிப்பார், அது பார்த்தீங்கன்னா உங்கள் பாத்ரூம் க்ளீனாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாரு, அது அழுக்காக இருக்கும், இவரே வந்து அந்த ஹார்பிக்கை ஊற்றி க்ளீன் பண்ணுவார். நல்ல விளம்பரம் தான், தப்பெல்லாம் சொல்லவே முடியாது. ஆனால் எப்படி இருந்த அப்பாஸ் இப்படி ஆயிட்டாரு, விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த அப்பாஸ் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடுமையாக வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஹார்பிக் விளம்பரத்தில் நடிச்சதுக்கப்புறம் ட்ராவல் மெட்டீரியலாக மாறிட்டார்.
எல்லாருமே வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ் பெருசாக விமர்சனம் பண்ண ஆரம்பிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் இருந்தவர் 0 லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாத்ரூம் கிளீன் ஆடுக்கு நடிக்கிறார் அப்படின்னும் போது விமர்சனங்கள் அன்னைக்கு வந்தது. அது காரணம் என்னன்னா அவர் மார்க்கெட்டில் இல்லாதான் காரணம். இதே பீக்கில் இருக்கும்போது இதில் நடிச்சிருந்தா அவரை வந்து பாராட்டியிருப்பாங்க. ஏய் சூப்பர் அப்பாஸ் வராருப்பா ஹேர்பிக் விளம்பரத்துக்கு அப்படி பேசியிருப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ அதே ஹேர்பிக் விளம்பரத்துக்கு ஹிந்தியில் பாலிவுட்ல பற்றி ஷாருக் கான், ஷாருக் கானை யாருமே விமர்சனம் பண்ணல. ஏன்னா ஒரு டாப் ஸ்டாரா இருக்காரு. இதுல வந்து நடிக்கிறாருன்னும் போது அது கண்டுக்கவும் இல்லை, விமர்சனம் பண்ணவும் அதை பாராட்ட தான் செய்றாங்க. ஆனா அப்பாஸ்கோடைய நிலைமை வந்து வேற. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து இனிமே சினிமாவில் நடிக்க முடியாது, இனிமே ஆட்லேயும் நடிக்க முடியாது. விமர்சனங்கள் வேற, கிண்டல் வேற, கேலி வேற. அப்பாஸ் போற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர்பிக் விளம்பரத்தில் வராரு பாருப்பா அப்பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றவர் ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தப்போ தான் சிசிஎல் செரிபிலேட்டிக் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் தான் டிசைன் பண்ணார், இவர் தான் பிளான் பண்ணார். அந்த டிசைனை இவர் பண்ணதானா? இவர் தான் ஆர்கனைஸே பண்ணார். ஓகே. இவருடைய இவர் நல்ல கிரிக்கெட்டர், நல்ல கிரிக்கெட்லாம் விளையாடுவார், பைக் நல்லா ஓட்டுவார், சைக்கிளிங் நல்லா பண்ணுவார். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். ஸோ இப்படி ஒரு செலிபிரிட்டி கிரிக்கெட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி அதை இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சு பல லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ்லேருந்து எல்லாரும் வந்து செலிபிரிட்டி கிரிக்கெட் நடத்தினார். அது வந்து நல்ல ஹிட் அடிச்சிச்சு, பயங்கரமாக ஹிட் அடிச்சிச்சு. பிரமாதமாக வந்து அப்பாஸ்க்கு வந்து காசு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, பெரிய மணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல நல்ல லாபம். சரி அப்பா அப்பாஸ் என்ன நினைக்கிறார், இது வந்து ஒரு நம்ம சினிமாவில் வந்தோம் ஜெயிக்க முடியல, பரவாயில்ல இது நமக்கு கை கொடுக்குது. ஏன்னா சினிமா தானே, மறுபடியும் சினிமாக்குள்ள சினிமா நடிகர்கள் தானே அப்பாஸ் கூப்பிட்டா செலிபிரிட்டி கிரிக்கெட்டுக்கு யார் வேணா வருவாங்க. ஸோ இதை நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அதுலேயுமே சில சிக்கல்கள் வந்துருச்சு. ஒரு நடிகர், ஒரு பேர் வேணாம், ஒரு வளர்ந்த நடிகர், இன்னும் திருமணமாகாத நடிகர், இப்போ சமீபத்தில் திருமணம் பண்ணிக்க போகிறேன்னு ஒரு நடிகையோட வந்து அறிவிக்கப்பட்ட நடிகர், அதுக்கப்புறம் திருமணமாகாத நடிகர், நிச்சயத்தை கூட நடந்தது, திருமணம் மட்டும் நடக்கல. நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருக்கிற ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்களேன், தெரியும் எல்லாருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவர் என்ன பண்ணார்னா ஒரு பாலிடிக்ஸ், இதுக்குள்ளே இவர் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாரா, ஒரு நாள் லட்சமாக இவருக்கு வருமானம் வருதா, லாபம் வருதா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ். ஸோ அது அப்படியே வந்து ஸ்பாயில் பண்ணி அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி அடுத்தடுத்து அப்பாஸ் வந்து அதை ஆர்கனைஸே பண்ண முடியல. ஏன்னா அவர் பேசுகிறவங்க அவங்க கூட இருக்கிற எல்லாம் நண்பர்கள், அவர் பாப்புலரான ஒரு ஸ்டாராக இருக்கார். அதனால் அவர் சொன்னதை மற்றவங்க கேட்பாங்க, அப்பாஸ் சொன்னதை கேட்க மாட்டாங்க. அப்போ வேண்டாம்னு எல்லாரும் அவாய்ட் பண்ணணும், அதுவுமே நடத்த முடியல. நீங்கள் என்ன தான் செய்வீங்க? ஆனால் இப்போ நடத்திட்டு தானே இருக்குது. அதுதான் அவர் நடத்த முடியல, பாலிடிக்ஸ்னால அவர் நடத்த முடியல, அவர் வந்து வெளியில் வந்துட்டார். ஓகே. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தாரு, இந்த தமிழ்நாட்டில் இங்கே இருந்தோம்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம், அவர் பாப்புலரோ இல்லையோ அவர் தெரிஞ்ச முகம், போனால் யார் வேணாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்கல்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? அதாவது சினிமா வருமானம் போச்சு, அதில் செகண்ட் ஹீரோ, சப்போர்ட்டிங் ஹீரோ, அமெரிக்கன் மாப்பிள்ளை, ஹேர்பிக் விளம்பரம், சிசிஎல், எதுலேயுமே இனிமேல் பண்ண முடியாதுன்னும் போது ஒரு பாயிண்ட், டெட் பாயிண்ட், அதாவது வந்து இனி அந்த எல்லையை கடக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னும் போது எல்லையே கடந்துடுவோம், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நியூசிலாண்டுக்கு ஏதோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி நியூசிலாந்து போயிட்டார். டோட்டலாகவே நியூசிலாந்து போனார், அங்கே செட்டில் ஆனார், அங்கே ஃபேமிலியோடு இருந்தார். அங்கே நியூசிலாண்ட்லாம் உடனேலாம் எல்லோரும் போனோடனே வேலையெல்லாம் கிடைக்காது, அது அந்த கண்ட்ரி அப்படி எனக்கு தெரியும், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அங்கே. உடனே என்ன பண்ணாருன்னா மனைவி 2 குழந்தைங்க அப்பாஸ். ஸோ எல்லோரும் போய் அங்கே இறங்கிட்டு கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணார். பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறது, பைக் மெக்கானிக்காக இருக்கிறது, பேங்க்கில் பணம் என்றது எல்லாம் பண்ணார். ஸோ அவர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறார். ஆனால் அது இங்கே தெரிய வந்து அதையும் விமர்சனம் பண்ணாங்க. அப்பாஸ் வந்து நியூசிலாண்டில் போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காராம், பைக் மெக்கானிக்காக இருக்காராம் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப தவறு. இது மாதிரியான மனநிலை ரொம்ப ரொம்ப தவறு. இங்கே அவரால் வாழ முடியல, இங்கே அவரால் இந்த வேலையும் பண்ண முடியல. இங்கே அவர் எங்கே போனாலும் வந்து ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க, கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க, கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் அவர் வந்து சரி எங்கேயோ போயிடலாம், கடல் கடந்து மைல்கள் கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நியூசிலாண்டு போயிட்டார். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இருக்காங்க, இலங்கை தமிழர்கள் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் கொஞ்சம் தான் இருக்கும், பெருசாக எல்லாரும் அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க, ஃபிஜிஸ் தான் ஜாஸ்தி. அதனால் அங்கே போய் இருக்கலான்னு பீஸ்ஃபுல்லாக இருக்க போனால் அங்கேயுமே வந்து சிக்கல். அதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கே போயிட்டாரு. அதான் சொல்கிறேன்ல, இப்போ வந்து ஹாப்பி ராஜா இந்த படத்தில் வந்து ஒரு அப்பாவை நடிச்சிருக்காரு, ஹீரோயினுக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, வந்து நடிச்சிருக்காரு, சம்பளம் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டாராக பார்க்கப்பட்ட ஒருத்தர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வீழ்ந்தது அப்பாஸினுடைய கதை தான். அது அந்த அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான், டோட்டலாகவே ஒன்றும் இல்லாமல் 0 ஆகிட்டார், ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு பொருளாக மாறிட்டார். அது என்ன காரணம் சொல்ல முடியாது, அதுக்கு மெயினான ஒரு காரணம் மட்டும் சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா, எந்த முகம் வந்து புதிய முகமாக பார்த்தாங்களோ
அதாவது ஒரு சாக்லேட் பாய் மாதிரி, ஒரு அமுல் பாய் மாதிரி, ஒரு லவபிள் பாய் மாதிரி, ஒரு மீசதாடி இல்லாமல் பார்த்தாங்களோ அந்த முகம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்நியப்பட்ட முகம். அந்த முகத்தை வச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு லவ் ஸ்டோரியோ ஒரு சாக்லேட் பாய் மாதிரியோ கதாபாத்திரங்கள் தான் நடிக்க முடியுமே தவிர ஒரு ஆக்ஷன் ஹீரோவோ ஒரு நல்ல கதாபாத்திரம் எடுத்து ஒரு தேர்ந்த கதையில் வந்து நடிக்க முடியாது. அந்த 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 திறமை அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லல, அவருடைய அந்த உருவம் தான் வந்து பெருசாக பார்க்கப்பட்டது, அதுதான் பெருசாக கொண்டாடப்பட்டது, அதுக்கு பின்னாடி தான் எல்லாரும் போனாங்க. அதுவே தான் அவருக்கு மைனஸாக ஒரு காலத்தில் வந்து மாறிடுச்சு. நம்ம தமிழ் முகம் கிடையாது. அதுக்கு முன்னாடியும் அதே போல ஒரு வடிவம் கொண்ட முகம்னா அரவிந்த் சுவாமி சொல்லுவாங்க. அரவிந்த் சுவாமியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தமிழ் முகம் அப்படின்றது ஒரு விதத்துல கிடையாது. நீங்க அரவிந்த் சாமியோட கேரியர் எடுத்துங்க, நான் சொல்றேன். அரவிந்த் சாமி வந்து அந்த தளபதி பாம்பே அப்படி இப்படின்னு 1-2 படங்கள் வந்தார் இல்லையா, ரோஜா, அதெல்லாம் வந்தப்ப அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு மணிரத்னம் படத்துல. அதுக்கப்புறம் அரவிந்த் சாமியால ஒரு ஹீரோவா சஸ்டெயின் ஆகும். ஒரு பெரிய மார்க்கெட் பின்னடைவு இருந்தது, பெரிய கேப், இயர்ஸ் கணக்காக நடிக்காமல் இருந்தார், தோல்வி அடைஞ்சு. அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடித்தார், தனி ஒருவனில் நடித்தார். அது அந்த கேரக்டர், அது வந்து அந்த கேரக்டரை யார் நடித்தாலும் ஜெயிக்கும். அதில் அரவிந்த் சாமி நடித்தார் அந்த சித்தார்த் அபிமன்யுன்ற கேரக்டர். அது ரொம்ப ஸ்மார்ட்டாக குட் லுக்கிங்காக ஒருத்தர், அவரை பார்க்கும்போது நல்லா இருந்தது, அது நடிப்பும் நல்லா இருந்தது. அந்த படம் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அரவிந்த் சாமிக்கு மார்க்கெட் வந்துருச்சு, நிறைய பேர் அரவிந்த் சாமி வச்சு படம் எடுத்தாங்க, ஆனால் எதுவுமே ஓடலையே. அரவிந்த் சாமி மார்க்கெட்டில் இருக்காரு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்நியப்பட்ட முகம் தான். அரவிந்த் சாமி வந்து நம்ம தமிழ்நாட்டு பையன்தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையும் செக்கச்சவேன்னு இருக்கும்போது எல்லா கதாபாத்திரங்களும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டஃப் ஹீரோஸ் தான் ஜெயிக்க முடியும். ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்க. தமிழ்நாடு இல்லை, சவுத் இந்தியன் ஃபேஸ், இந்த திராவிடியன் ஃபேஸ் அப்படின்றது இருக்கும்போது தான் பரிச்சயமான முகம் சொல்லிட்டு பரிச்சயமான முகமாக மாறும். வேற இடத்துல இருந்து நீங்க வரும்போது பார்க்கும்போது கொண்டாடுவாங்க, அங்க பளபளப்பு குறையும் போது தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதுதான் வந்து அப்பாஸ்க்கு நடந்தது. அரவிந்த் சாமி திறமையான நடிகர் தான், அப்பாஸ் திறமையான நடிகர் தான், யாருடைய நடிப்பையும் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் அப்பாஸுடைய தோல்விக்கு இது ஒரு காரணம். அடுத்தடுத்து தேர்வு செய்த படம் நிறைய வருதுன்னு வந்ததெல்லாம் அட்வான்ஸ் வாங்கி போட்டு கதை தேர்வு அதெல்லாம் இல்லாதனால அது ஒரு தோல்வி, அதுவும் ஒரு காரணம். மேபி கரெக்டான ஒரு மேனேஜர் அப்படி ஒருத்தவங்களை வச்சு கைடன்ஸ் கரெக்டா வாங்கியிருந்தாருன்னா அவருடைய கெரியர் வேற எங்கேயோ கூட போயிருந்தார். ஆனா அவரே கொஞ்சம் ஒரு சில படங்கள்லாம் இவருக்கு வந்து மாத்தி விட்டுட்டு அதெல்லாம் இருந்துச்சு. பூவே உனக்காலாம் இவருக்கு வர வேண்டிய படம் அப்படிதான் சொல்லியிருந்தாரு நிறைய. இதுவே பூவே உனக்காக இல்ல, காதலுக்கு மரியாதை, அந்த மாதிரி நிறைய படங்கள் போறதுக்கு காரணமும் அவர் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ என்னதான் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு பின்புலம் தெரியாமல் இருக்கும்போது அதை கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டு வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துருக்குறோம். அது இல்லைன்ற போது இப்படி தான் ஒரு எப்படி சொல்றது நழுவல், அதுக்கப்புறமா இறங்க முகம், அதுக்கப்புறமா எங்கேயோ போயிட்டு மறுபடியும் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்பாஸ் அவர்களை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள், சிசிஎல்லாம் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது, டிசைன் பண்ணதுன்றதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும் சார். கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி.